அதிமுகவிலே இணையும் ஓபிஎஸ் அணியின் முக்கிய தலைவர்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் என்பது இன்று காலை தொடங்கி விறுவிறுப்பாக ஆலோசனை கூட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 10,000 பேர் முன்னிலையிலே எடப்பாடி பழனிசாமி ஆலோசனைகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய விதமான ஆலோசனை என்பது செய்ய இருக்கிறதா. அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய அடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டும், கூட்டணி கட்சிகளை யார் யாரை இணைப்பது, கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்குவது, அது மட்டுமல்லாமல் பாஜக கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுக்கலாமா வேண்டாமா, ஓபிஎஸ் போன்றவர்களை அதிமுகவில் இணைத்துக் கொள்ளலாமா என அனைத்து விதமான ஆலோசனைகளும் எடப்பாடி பழனிசாமியிலே தற்சமயம் வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக செயற்குழு பொதுக்குழுவில் கூட்டணி கட்சி ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. பிரிந்து சென்ற அதிமுக தலைவர்கள் தமிழக வெற்றி கழகம் திமுகவிற்கு செல்வதை தடுக்கவே இந்த முடிவு எடுப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு நடத்திய பேச்சுவார்த்தையில் கூபா கிருஷ்ணன், ஜேசிடி பிரபாகரன் உள்ளிட்டோர் மீண்டும் அதிமுக இணைய ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அதன் காரணமாக பொதுக்குழுவிலே அவர்களை பற்றி அதிமுகவை இணைத்துக் கொள்ளலாமா வேண்டாமா என பேச்சுவார்த்தை என்பது நடத்தி அதன் முடிவுகளை எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க இருப்பதாகவும், அப்படி சரி என்று முடிவுகள் எடுக்கப்பட்டால் கூபா கிருஷ்ணன், ஜேசிடி பிரபாகரன் போன்றவர்கள் எல்லாம் அதிமுகவிலே, அதுவும் தாய் கழகமான அதிமுகவிலே மீண்டும் இணைய இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது தற்சமயம் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏன்னா சமீபத்தில் தான் நமது ஓபிஎஸ் உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்தார். அப்படி அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த பின்பு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பேச்சிலே பலவிதமான மாற்றங்கள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ் அதிமுகவை இணைந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் எதுவும் கொடுக்கப்படுமா அப்படிங்கிறத இன்று மாலை பொறுத்துதான் பார்க்க வேண்டும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதிலையும் கூடுதலாக 2026 சட்டப்பேரவை தேர்தல் என்பது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதிமுகவும் அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தில் அதிமுக இருக்கக்கூடிய நபர்களோ அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்களோ இனி இணைவதற்கு வாய்ப்புகளை கூடாது அப்படின்னு சொல்லிதான் ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான நபர்களிடம் பேச்சுவார்த்தை என்பது அதிமுகவின் தரப்பின் சார்பாக பேசப்பட்டிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையின் முடிவிலே மிக விரைவாகவே அவர்கள் இருவருமே அதிமுக இணைவதற்குரிய வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். அந்த வெற்றி என்பது தனிப்பெரும்பான்மையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் கூட்டணி ஆட்சி அப்படி இப்படின்னு சொல்லி பாஜகவின் மூலமாக ஏகப்பட்ட பிரச்சனை என்பது வரும். அதிமுக தனிப்பெரும்பான்மை இருந்து விட்டால் கண்டிப்பாக யாராலும் அதிமுகவை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.